சொர்க்கமாக மாற்றி நாங்கள் படைப்போம். பசி பஞ்சமில்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லாத ஒரு நாட்டை இந்த மண்ணிலே நாங்கள் படைப்போம் என்று என் அன்பு சொந்தங்களிடத்திலே உறுதி தருகிறோம். எனவே என் உயிருக்கினிய உறவுகள், பேரன்புமிக்க என் பெற்றோர்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், மாற்றத்திற்கான சிந்தனையை, அந்த எண்ணத்தை நீங்கள் உங்களிலிருந்து தொடங்குங்கள். 23ஆம் தேதி வாக்கு செலுத்த போகிற அந்த அரங்கில் தான் உங்கள் எதிர்கால வாழ்க்கை தீர்மானிக்கப்பட போகிறது என்பதை நினைவில் கொண்டு செல்லுங்கள். உண்டு விட்டுத்தான் செல்வீர்கள், உணவருந்தி விட்டு. உணவு உங்களுக்கு கிடைக்க காரணமா இருந்த விவசாயியை நினைவில் ஏந்தி போங்கள். அந்த இடத்தில் முதல் பெட்டியிலே விவசாயி சின்னம் இருப்பான், அவனை பாருங்கள். அவனுக்கு நீங்கள் செலுத்துகிற வாக்கில்தான் உங்கள் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி காத்திருக்கிறது, உங்களுக்கான ஆகச்சிறந்த மருத்துவம் காத்திருக்கிறது, வேலை, படித்த எல்லோருக்கும் வேலை, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. அந்த ஒரு நொடியில் விவசாயியை தொட்டு நீங்கள் அழுத்துகிற அந்த ஒரு இடத்தில் தான் இருக்கிறது. சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு இல்லை. வீட்டு பெண்கள் வெளியே போனால் பத்திரமாக வீடு திரும்புவார்கள் என்ற நிலை இல்லை. இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் அந்த மாற்றத்திற்கான விதையை ஊண்ட வேண்டியது விவசாயிதான். மண்ணிலே விதையை ஊண்டினான். இப்போது மாற்றத்திற்கான புரட்சிகர விதையை அந்த விவசாயியை தொட்டு என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை பெற்றோர்கள், ஊண்டுங்கள். இந்த மண்ணிலே புரட்சிகர அரசியல் உருவாகட்டும், தூய அரசியல் பிறக்கட்டும், நல்ல ஆட்சி மலரட்டும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்று நம் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் முன்வைத்த அந்த நல்ல ஆட்சி இந்த நாட்டில் மலரட்டும். நாடும் மக்களும் செழிக்கட்டும். உலகம் நம்மை போற்றி துதிக்கட்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். என் அன்பு சொந்தங்களே, மாற்றம் என்பது மானுட தத்துவம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. அதனால் என் அன்பு சொந்தங்கள், இங்கே மாற்றத்திற்கான சின்னம் விவசாயி. அந்த சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். இதுவரை நீங்கள் ரெட்டலைக்கு, உதயசூரியனுக்கு, கைக்கு, தாமரைக்கு வாக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். எந்த இடத்தில் நீங்கள் வென்றீர்கள்? எந்த இடத்தில் நீங்கள் எந்த உரிமையை நீங்கள் கொடுத்த வெற்றியை வைத்து பெற்றீர்கள்? இல்லை, தோற்று போனீர்கள், தோற்று போனீர்கள். அதனால் இந்த முறை என் தம்பி நன்மாறனுக்கு நீங்கள் குளித்தலையிலே வேளாண்மை சின்னத்தில், விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் வெற்றி பெறுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. எங்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கும் அதிகாரம் உங்களுக்கான அதிகாரம். அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை படித்த உங்கள் பிள்ளைகள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்ற கோட்பாட்டை முன்வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம். எனவே உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவ நீங்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு, என் அன்பு தம்பி, என் ஆறுயிர் இளவல் வழக்குரைஞர் செல்வன் நன்மாறன் அவர்களுக்கு நீங்கள் இந்த விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி குளித்தலையில் வெல்ல வைத்து அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். நீதிமன்றத்தில் வாதிட்ட என் தம்பி இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனையை சட்டமன்றத்தில் வாதிட்டு எத்தனையோ வழக்குகளை வென்று கொடுத்த என் இளவல் உங்கள் உரிமையை வென்று கொடுப்பான் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன். என் அன்பு சொந்தங்களே, நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க. என் அன்பு தம்பி நன்மாறன் வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கரூர் மாவட்டம் குளித்தலை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நன்மாறனை ஆதரித்து நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது ஊழல் இல்லாத, பசி பட்டினி இல்லாத, வேலை இல்லாத ஒரு வாழ்வை அமைப்போம், தரமான கல்வி, ஆக சிறந்த மருத்துவம், பாதுகாப்பான தமிழகம் அமைய விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தோம்.